Sri Lalita Computer Science Tutor. Today we are going to see the topic composite transformation. So composite transformation la enna அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். A number of transformations or sequence of transformations can be combined into single one called as the composition. So the resulting matrix is called as the composite matrix. The process of combining these transformations are called as the concatenation. So the user can perform it by the sequence of three transformations. We know the basic transformations, the translation, rotations and scaling. So using these any combinations or all these three combinations, we can combine into single transform. We can perform a single transformation which is called a composite transformation. The ordering sequence of these numbers of transformation must not be changed. If the matrix is represented in column form, then the composite transformation is performed by multiplying matrix in order from right to left side. So the output obtained from the previous matrix is multiplied with the new coming matrix. Represent பண்ண row method, column method யூஸ் பண்றோம். இதுல வந்து நாம வந்து translation scaling-க்கு இங்க எப்படி யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத எக்ஸாம்பிளா பார்க்கலாம். பாருங்க இப்போ இந்த transition parameter tx ty வந்து நம்ம row wise represent பண்ணும்போது நம்ம third rowல represent பண்ணிருக்கோம். column wise பண்ணும்போது third columnல ஆட் பண்ணிருக்கோம். இதனால நமக்கு ரிசல்ட் வந்து எந்த விதமான வேரியேஷனும் இருக்காது. அதனால தான் நம்ம வந்து எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரோ மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். காலம் மெத்தட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுல வந்து ஒரு 4 காம்பினேஷன்ஸ் பார்க்கலாம். அதுதான் இங்க ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லியிருக்கோம். என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா காம்போசிஷன் ஆஃப் 2 டிரான்ஸ்லேஷன்ஸ் அக்கர் ஆச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ் நமக்கு ரிசல்டன்ட் என்னவா இருக்கும், ஆடிட்டிவா மல்டிப்ளிகேட்டிவா அப்படிங்கிறத தான் நம்ம இங்க பார்க்கணும். அதே மாதிரி இது தவிர வேற என்ன பார்க்க போறோம்னா காம்போசிஷன் ஆஃப் 2 ஸ்கேலிங், காம்போசிஷன் ஆஃப் 2 ரொட்டேஷன்ஸ் நாம பார்க்க போறோம். சரி, காம்போசிஷன் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் வெக்டர்ஸ். ஸோ காம்போசிஷன் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் வெக்டர்ஸ் நமக்கு ஒரு டிரான்ஸ்லேஷனுக்கு நமக்கு 2 பேராமீட்டர் தேவை, T1 T2. அப்போ காம்போசிஷன் ஆஃப் 2 டிரான்ஸ்லேஷன்ங்கிற போது ஒரு டிரான்ஸ்லேஷன் நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன், அப்போ செகண்ட் டிரான்ஸ்லேஷன்ஸ்க்கு 2 டிரான்ஸ்லேஷன் பேராமீட்டர், ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷனுக்கு 2 பேராமீட்டர். ஸோ 4 பேராமீட்டர் T1 T2 T3 T4 ஆர் தி டிரான்ஸ்லேஷன் வெக்டர். தே ஆர் த 2 டிரான்ஸ்லேஷன் P1 and P2. So the matrix of P1 and P2 given below. P1 and P are represented using homogeneous matrix and P will be the final transformation after the multiplications. அப்போ 2 translation என்ன பண்றாங்க அப்படின்னா resultant என்னவா இருக்க போகுது, இந்த resultant matrix of 2 successive translations are additive இருக்க போகுது. சரி, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் P1ல ஃபர்ஸ்ட் ரோவை எடுக்கிறோம், P2ல ஃபர்ஸ்ட் காலம் எடுக்கிறோம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்பொழுது நமக்கு ரிசல்ட் வந்து இங்க மட்டும்தான் 1 இருக்கு, ரிமைனிங் எல்லாம் 0 இருக்கிறதுனால ரிசல்ட் 1 அப்படின்னு சொல்றோம். காலம் செகண்ட் வேல்யூ, ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் அடுத்த வேல்யூ. ஸோ பாருங்க, இப்போ P1ங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ், P2ங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ். இப்போ P1ங்கிற மேட்ரிக்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலம் வைஸ் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 பேராமீட்டர் T1 T2 இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம், T3 T4 இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு உங்களுக்கே தெரியும் என்ன செய்ய போறீங்க, இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ உங்களுக்கு கிடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அதான் உங்களுடைய ரிசல்டன்ட் இல்லையா. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி அதை ஆட் பண்ணி கிடைச்சி வரக்கூடியதான். எல்லாருக்கும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் தெரியும் அப்படிங்கிறதுனால நம்ம டைரெக்டாக போகிறோம். அதுக்கடுத்து செகண்ட் வேல்யூ வேணால் என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். அதே மாதிரி தேர்ட் வேல்யூ வேணால் ஃபர்ஸ்ட் ரோ தேர்டு காலம். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த மேட்ரிக்ஸோடைய வேல்யூ பாருங்கள். ஸோ எங்கெல்லாம் வந்து டிரான்சிஷன் பேராமீட்டர் அக்கர் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு என்னவா இருக்குது, நம்மளுடைய
translation matrix வந்து additive in nature இருக்குது. So the resultant matrix so that two successive translations are additive. இது வந்து உங்களுக்கு ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. அதாவது ரெண்டு சக்சசிவ் டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து ஆடிட்டிவா மல்டிப்ளிகேட்டிவா இல்ல ரெண்டுமேவா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பாருங்க உங்களுக்கு ரிசல்ட் என்னவா கிடைச்சிருக்கு, ஆடிட்டிவா கிடைச்சிருக்குது. ஸோ இதே மாதிரி தான் காம்போசிஷன் ஆஃப் டூ ரொட்டேஷன்ஸ். ஸோ காம்போசிஷன் ஆஃப் டூ ரொட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டூ ரொட்டேஷன்ஸ்க்கு ரெண்டு தீட்டா ஒன் தீட்டா டூ உடைய வேல்யூ நமக்கு தெரியணும். ஸோ ஆர் தீட்டா ஆஃப் ஒன்று தீட்டா டூ அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். ஸோ எப்பயும் போல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணுறோம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும் பொழுது நமக்கு ஆர் ஆஃப் தீட்டா ஒன்றுக்கு என்ன ஹோமோஜினியஸ் மேட்ரிக்ஸ் வில் பி ஃபார்ம்டு ஃபார் ரொட்டேஷனுங்கிறது தெரியும். எனது காஸ் தீட்டா ஒன் சைன் தீட்டா ஒன் 0 மைனஸ் சைன் தீட்டா ஒன் காஸ் தீட்டா ஒன் 0 0 0 0 1ங்கிறது தான் நமக்கு ஆர் தீட்டா ஒன்றுக்கு. இதே தான் நம்ம தீட்டா டூக்கும் எழுத போகிறோம். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும் பொழுது நமக்கு இந்த ஃபார்மில் மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்குது. ஸோ அந்த ஃபார்மில் உள்ளதை பாருங்கள். திரும்ப ஃபஸ்ட்டு ஃபார்முலா காஸ் தீட்டா ஒன் காஸ் தீட்டா டூ மைனஸ் சைன் தீட்டா ஒன் சைன் தீட்டா டூ இந்த ப்ளஸ் ஜீரோ விட்டுருங்க. ரிமைனிங் போர்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்முலா மாதிரி தெரியுதுன்னா காஸ் தீட்டா ஒன் ப்ளஸ் தீட்டா டூ அப்படிங்கிற ஃபார்முலாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால நம்ம அப்படியே அதை எழுதிடுறோம். செகண்ட் காலமையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை காஸ் தீட்டா ஒன் சைன் தீட்டா டூ ப்ளஸ் சைன் தீட்டா ஒன் காஸ் தீட்டா டூ. ஸோ இது எந்த ஃபார்முலா மாதிரி இருக்குது, சைன் தீட்டா ஒன் ப்ளஸ் தீட்டா டூ இது மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் உள்ளதுலேயும் பாருங்கள், இந்த மைனஸை மட்டும் வெளியில் கொண்டாந்து எடுத்து எழுதிட்டிங்கன்னா இது எந்த ஃபார்மில் இருக்குது, சைன் தீட்டா ஒன் தீட்டா டூ போலையே தான் இருக்குது. ஸோ அதனால் மைனஸ் ஆஃப் சைன் தீட்டா ஒன் ப்ளஸ் தீட்டா டூ எழுதியிருக்கோம். ஸோ காஸ் தீட்டா ஒன் ப்ளஸ் தீட்டா டூ அப்படிங்கிறத நம்ம சொல்லியாச்சு. ஹியர் அந்த ரொட்டேஷனையும் நம்ம என்னன்னு சொல்ல வரோம், த டூ சக்சசிவ் ரொட்டேஷன்ஸ் ஆர் ஆல்சோ ஆடிட்டிவ். ரிசல்ட் பாருங்க, தீட்டா ஒன் ப்ளஸ் தீட்டா டூ ஆடிட்டிவ் ஃபார்மில் இருக்கிறதுனால தான் நம்ம ஆடிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஸ்கேலிங்க்கு பார்க்கலாம். ஸ்கேலிங்க்கு பார்க்கும் பொழுது இதே மாதிரி தான். டூ சக்சசிவ் ஸ்கேலிங் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மல்டிப்ளிகேட்டிவ். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், டூ டிரான்ஸ்லேஷன்ஸ் ஆர் ஆடிட்டிவ், டூ சக்சசிவ் rotations are also additive, but here the two scalings are multiplicative. பாருங்க, ரெண்டு ஸ்கேலிங் நம்ம எடுத்திருக்கோம். இதுக்கு ஸ்கேலிங் பாராமீட்டர் S1 S2 S3 S4 எடுத்திருக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்பொழுது நமக்கு ரிசல்டன்ட் என்னவா இருக்குது, மல்டிப்ளிகேட்டிவாகவே தான் இருக்குது. அதுக்கு அடுத்து லாஸ்ட் ப்ராப்பர்ட்டியை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் எனி ஒன். ஸோ எனி டூ ஆர் எனி ஆல் த த்ரீ வி கேன் டேக். ஸோ ரொட்டேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பிவோட். ஸோ இப்போ பிவோட்டுக்கு நம்ம கொண்டு போய் நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் பார்க்குறீங்க. இதோடைய ஆரிஜின் இப்போ எக்ஸி ஒய்சியாக இருக்குது. இப்போ இதில் நம்ம டிரான்ஸ்லேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்பொழுது நம்ம என்ன செய்கிறோம், ரிவர்ஸ்டாக கொண்டு போகிறோம். ஸோ அதனுடைய வேல்யூ என்ன இருக்கும், கிவன் வேல்யூவிலேருந்து நம்ம மைனஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பிவோட்டுக்கு வந்து இனிஷியல் டயக்ராமை லொக்கேட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னா, எக்ஸி ஒய்சி ஆரிஜின்லேருந்து சம் வேல்யூ மைனஸ் எக்ஸி மைனஸ் ஒய்சியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம ரொட்டேஷன் பண்ணுறோம். அந்த பிவோட் வேரியபிளில் வச்சு அந்த ட்ரையாங்கிளை நாம் ரொட்டேஷன் பண்ணும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து டிஃபால்ட் ரொட்டேஷன். அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோமோ அதை அப்படியே எழுதிக்க போகிறோம். காஸ் தீட்டா சைன் தீட்டா 0 மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா 0 0 0 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். சரி, அப்போ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதோடைய பழைய பிளேஸ்க்கே அதை கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணி வைக்கிறோம். ஸோ தட் அதை ரிவர்ஸ் டிரான்ஸ்லேஷன் சொல்கிறோம். ரிவர்ஸ் டிரான்ஸ்லேஷனுக்கு போகும்பொழுது அந்த மைனஸ் எக்ஸியானது பழைய பிளேஸ்க்கே போகும்போது எக்ஸி ஒய்சியாவே கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ இதை வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ரோ வைஸ் மேட்ரிக்ஸை ரிப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 0 0 0 1 0 எக்ஸி ஒய்சி 1ன்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட், அது அந்த ஆப்ஜெக்ட் வந்து ட்ரையாங்கிள் இன் நேச்சராக இருக்குது இனிஷியலாக. அதை நம்ம ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேஷன் இன்வால்வ் பண்ணுறோம். டிரான்ஸ்லேஷன் முடிஞ்ச உடனே அதை வந்து இம்மீடியட்டாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ரொட்டேட் பண்ணியிருக்கோம். ரொட்டேட் பண்ணதை அப்படியே எடுத்து என்ன செஞ்சுருக்கோம், அந்த சேம் ஆரிஜினுக்கு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் என்ன ஆர்டரில் நடந்திருக்கு, ஆர்டர் ஷுட் நாட் பி சேஞ்சுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்போ டிரான்ஸ்லேஷன், ரொட்டேஷன், ரிவர்ஸ் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் இதெல்லாம் நடந்திருக்குன்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த காம்போசிட் டிரான்ஸ்ஃபர்மேஷனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா பேசிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸையும் வந்து எந்த விதமான சேஞ்சும் இல்லாமல் அசெட்ஸ் அடுத்தடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ரேஷன்ஸும் இன்வால்வ் ஆகிறது கிடையாது. ஸோ அதுதான் இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்டில் ஈஸிலி we can apply
more than one transformation process. Thank you for watching.